இப்போ வசந்த் அன்கோ வந்திருக்கோம். சரி, எதுக்கு வசந்த் அன்கோ வந்திருக்கோம் சொல்லு. அடுப்பு என்ன சொல்லு. நான் சின்ன பொண்ணு தான். ஆல்ரெடி சின்ன பொண்ணு தான். அவே நாங்கள் வந்து அடுப்பு வாங்க வந்திருக்கோம். ஸ்டவ் வாங்க வந்திருக்கோம். ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால. அவே எறும்பு கிட்ட போய் கத்துக்கோங்க. அவே இமேல் அடுப்பு மட்டும் வாங்கி கொடுத்து உன்னை டார்ச்சர் பண்ண போறாரு. குழம்பே உனக்கு ஆம்லேட் போடு, டீ போட்டு டார்ச்சர் பண்ண போறாரு. ஒரு அடுப்புல அவ்வளவு குயிக்கா செய்யணும். ஃபர்ஸ்ட் 2 அடுப்புல ஒரு அடுப்புல தான் சமைக்கிறேன். ஒரு அடுப்பு காலையில தான் இருக்கு. 3 அடுப்பு இருந்தா 3 அடுப்பு நல்லா இருக்கும். அவர் இப்போ ரியாக்ஷன் கொடுத்தா, நீ யூடியூப்ல பார்த்துக்கோ அந்த ரியாக்ஷனை. தீபாவளி அது சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் சமைக்காம ஒரு நாள் கூட இல்ல. ஏதாவது ஒண்ணு சமைச்சிடுறேன். ரோஸ் அடியில கூட வந்து நான் வாங்கி போறேன். இவங்க வந்து வாங்கினா ப்ரெஸ்டீஜ் தான் வாங்குவேன்னு இருக்காங்க. எது சார்? ஸ்டீல் ஸ்டீல்னா இதுனா 8500. பட்டர்ஃப்ளை வெயிட் தான் ஸ்டீல் ஹெவி வெயிட் தான். இது எவ்வளவு பட்டர்ஃப்ளை வருது? ஸ்டார்டிங் பட்டர்ஃப்ளை எவ்வளவு அது? ஸ்டார்டிங்னா 3500 வரும். பிரஸ்டீஜ் ஸ்டார்டிங் எவ்வளோ? பிரஸ்டீஜ்னா உங்களுக்கு 5 ல இருந்தே இருக்கு. 2600 நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டே வரோம். எந்த மாதிரி? அது எது வெயிட் பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட் போனா என்ன ரேட் வரும் பாருங்க. அது 2 தான். ஆமா, 2 தான் அது. இதே மாடல். ரிலையன்ஸ்மா. இதே 2 வருஷம் வாரண்டி தான். 2 இயர்ஸ் வாரண்டி தான். அத பாத்துறீங்க. நம்ம ரெகுலர் அது என்ன அதெல்லாம் பார்த்து எவ்வளவு பாருங்க. சரி, ஓகே. 5 இயர்ஸ் வாரண்டி வேணா பாக்குறீங்களா? இல்ல 2 இயர்ஸ்? இல்ல 2 இயர்ஸ் போகுது. 2 இயர்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. எங்களுக்கு பட்ஜெட் வந்து 3000 குள்ள. இல்ல பாரு கேக்குறேன். அது என்ன ரேட் தரேன்? அப்ப 3000 ரூபாய் குள்ளயா இல்ல 3000 குள்ள. 3000 குள்ள பட்ஜெட். அதுல நீங்க காட்டுங்க. இப்படி சொல்லிடணும் தெளிவா. ஆபேல் தெரிஞ்சுக்கோங்க. ஆபேல் இதெல்லாம் நீங்க செட் ஆகணும்னு வெச்சுக்கோங்க. சாரி போங்க, நான் அங்கேயே வாங்கிடுங்க. அதுதான் கோல்ட் பாருங்க. ஆபேல் எப்படி தெரியுமா சொல்றாங்கல்ல, அவங்க வந்து ரேட் என்ன அதிகமோ அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆபேல் 27 பண்ண முடியுமான்னு கேட்டுவாங்க. ஏமா இங்க ரெகுலரா எது 5 இன்ச் டிவி எடுத்துக்க நானு. ஃபேமஸ் ஐயனார் பாருங்க. நம்ம ஃபேமஸ் நானு. மெல்லில் ஆமா, முதல்ல கிட்ட நெல்லின்னு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் இங்கே நாங்கள் எடுத்துக்கிற பொருள் வந்து ஒரு 5 லட்சம் மேலே எடுத்தாச்சு. சரிங்களா? அதனால பேர் மட்டும் சொல்லுங்க. சரி, வேற என்ன செலக்ட் பண்ணிக்கலாம்? எந்த அடுப்படி இதுவா? எதுடி இதுதான். சரி, வீடியோ அந்த மாதிரி பாருங்க. எதுக்கு அதே போறீங்க? ஒரு அடுப்பு வாங்க கூட என்ன அக்கா 3 பர்னர் ஃபைனலா 3000 ரூபாய் சொல்லிச்சா? எவ்வளோ கட்டுறீங்க? 2600. அதே தான் அதில் மைனஸ் பண்ணு. சரி, பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொரு முடிச்சு 3500 ஏண்டி இது வந்து கூட இல்லையே வேற ஆமா 3 4000. இதுவா? ஆமா ஆமேல அப்பா நீங்க ஃபோன் பண்ணுங்க. அதுதான் ஒரு அந்த வசந்தன் ஃபோன் பண்ண சொல்லி கேட்டேன். இது பாரு, இது எவ்வளோ அவர் சார் பார்த்து அங்கே ஊரை பார்த்துருக்கனால சார் அவரோட பேசிட்டு கூடாஞ்சேரியா? கூடாஞ்சேரியில். ஆனால் தனியாக கொடுத்தாங்க. செட் ஆகலாம். தீவிர டிஸ்கஷனில் இருக்காங்க. 2 அடுப்பு இருக்கிறது வாங்கலாமா இல்லை 3 இருக்கிறது வாங்கலாம். கேஸ் ஸ்டவ் நான் வீட்டுக்கு போயிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்கடி அவர்? எங்கள் வீட்டுக்காரர் அவரையா அப்படி பாருங்க, அவருக்குன்னு ஒரு முதல் வெயிட்லாம் தூக்குவாரு. இதுவே நாங்கள் தான் தூக்க சொன்னா தூக்க மாட்டாரு. தண்ணி கொடுத்து தூக்காதா? ஆமா, தண்ணி கேன் கூட தூக்க மாட்டார் வீட்டில்.
டடா! இது வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அதுக்குள்ளேயே அக்கா யூஸ் பண்ணுறதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 3 பர்னர் தானே சொல்வீங்க, 3 பர்னர் இருக்குது. அப்புறமா வந்து 2 years வாரண்டி ஆன் கிளாஸ், ISA சர்டிஃபைட் குக் டாப்னு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து காஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடைய மேஜிக் ப்ளஸ். நல்லாயிருக்கு. இனிமேல் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? நல்லா இருக்கான். இங்கே பாருங்கள், ஆஃபு ஆனு சிம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். எவ்வளோக்குன்னா 3600. ஆக்சுவலாக வந்து 5000 சொன்னாங்க. அப்புறம் ஆஃபர் போயிட்டு 4000 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கேட்டு கம்மி பண்ணி 3600 கொடுத்து இது வாங்கியிருக்கோம். எங்கன்னா வசந்த் அண்ட் கோ, தாம்பரம் நினைக்கிறேன். தாம்பரம் அந்த கடைப்பேரி சைடில் இருக்குல்ல, அந்த வசந்த் அண்ட் கோ. நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் அங்கே போய் பாருங்கள். ஆக்சுவலாக வசந்த் கோ வசந்த் அண்ட் கோ வந்து தி பெஸ்ட்டு ஷாப் நான் சொல்வேன். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் அக்கா கல்யாணத்துக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வசந்த் அண்ட் கோ தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து என் அக்கா வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கு வாங்கியிருக்காங்க. அது வந்து பட்டர்ஃப்ளை. அது வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும், அது வந்து எப்படி குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லி. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பாய், டாட்டா. இதை நாங்கள் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணதில் வாங்கின ஸ்டவ், ப்ரெஸ்டீஜ் மேஜிக் ப்ளஸ்.